ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில் கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த அதிகாலை இந்த வேத வாசி நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கும். இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்தாலும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நேரத்தில் நான் வாசிக்கின்ற வேத பகுதி லேவியராகமத்தின் 13ஆம் அதிகாரம். பின்னும் கர்த்தர் மோசேயும் ஆரோனுக்கு ஒரு மனித சரீரத்தின் குஷ்டரோகம் பலருக்கு ஒரு தடிப்பாவது 6வது அசராவது வெள்ளிப்படலாவது உண்டானால் அவள் அசனை ஆரோனிடத்திலாகலும் அவன் குமாரன் ஒருவனிடத்திலாகலும் கொண்டு வரப்பட கடவன். அப்பொழுது ஆசாரியன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும். ரோகம் இடத்தில் மயிர் வெளுக்கும் ரோகமுள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கலும் அதிகமாக குளிர்ந்து இருந்தால் அது குஷ்டரோகம். ஆசாரியன் அவனை பார்த்து அவனை திட்டுள்ள எண்ணத்திற்கு கடவன். சரீரத்தின் வெள்ளை படர்ந்திருந்தாலும் அவனிடம் விட்டு அவனுடைய மற்ற தோலை பார்க்கலும் அதிக பள்ளமாயிராமலும் அதன் மயிர் வெள்ளையாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாளில் அவனை பார்க்க கடவன். தோலில் ரோகமாக பிடிக்கப்பட்டால் அவன் பார்வைக்கு ரோகம் என்று இருந்தால் ஆசாரியன் 2ஆம் தடவை அவனை 7 நாள் அடைத்து வைத்து 2ஆம் தடவை அவனை 7ஆம் நாளிலே பார்க்க கடவன். தோலில் ரோகம் விடாமல் கரை சுருங்கி இருந்தால் அசர் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது அசர் அவன் வஸ்திரங்களை துவைத்து சுத்தமாக இருப்பானாக. தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதற்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து அசுர தோலில் அதிகமாக படர்ந்திருந்தால் அவனை மறுபடியும் ஆசாரியனை காண்பிக்க கடவன். அப்பொழுது அசுர தோலினால் படர்ந்து தன் ஆசாரியன் கண்டால் ஆசாரியனை தீட்டுள்ளன் என்று தீர்க்க கடவன். அது குஷ்டரோகம். குஷ்டரோகம் ஒரு மனிதனுடைய இருந்தால் அவன் ஆசாரியத்தில் கொண்டு வர வேண்டும். அது ஆசாரியன் அவனை பார்த்து தோலினால் விளையான் தடிப்பாக இருந்த மயிரை மென்மையாக மாறப்பண்ண அந்த தடிப்புள்ள இதில் ரணமாம்சம் உண்டு என்று கண்டால் அது அவன் சரீரத்தில் நாள்பட்ட குஷ்டம் அவன் தீட்டுப்பள்ளவன். அதில் ஆசாரியன் அடைத்து வைக்காமல் தீட்டுள்ள என்று தீர்க்க கடவன். ஆசாரியன் பார்க்கிறது இடங்களெல்லாம் தோலினால் குஷ்டம் தோண்டி அந்த ரோகம் உள்ளவனுடைய தலையை தொடங்கி அவன் கால் மட்டும் அது நேர தேகம் முழுவதையும் குடியிருக்க கண்டார். ஆசிரியன் பார்த்த குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் கூடியிருந்தால் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் உடம்பெல்லாம் வெண்மையாய் போன எப்படியால் அவன் சுத்தமுள்ளவன். ஆனால் ரணமாம்சன் அவனுக்கு காணப்பட்டால் அவன் தீட்டுள்ளவன். ஆகையால் ரணமாம்சத்தை ஆசாரியன் காணும்போது அவனை தீட்டுள்ளன் என்று தீர்க்க கடவன். ரணமாம்சம் தீட்டுள்ளது, அது குஷ்டம். அது ரணமாம்சம் மாறி வெண்மையினால் அது ஆசாரியனிடத்துக்கு வர வேண்டும். அசன் அவனை பார்த்து ரோகமுள்ள இடம் வெண்மையாக மாறினது என்று கண்டால் அசன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் சுத்தமுள்ளவன். சரீரத்து மேல் பொண்ணு உண்டாயிருந்து ஆறிப்போய் அவ்விடத்தில் ஒரு வெள்ளை தடுப்பாவது சிவப்பு தடுப்பாக ஒரு வெள்ளை படராவது உண்டானால் அது ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். ஆசாரியன் அதை பார்த்து அவடம் மற்ற தோலை பார்க்கலும் குத்துண்டு அதில் மயிர் வெள்ளை மாறி அவன் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளன் என்று தீர்க்க வேண்டும். அது புண்ணில் எழுமின குஷ்டம். ஆசாரியன் அதை பார்த்து அதில் வெள்ளை மயிர் இல்லை என்று அது மற்ற தோலை பார்க்க குளிர்ந்திராமல் சுருங்கியிருக்கிறது என்று கண்டானால் அவனை 7 நாள் அடைத்து வைத்து அது தோலில் அதிகமாய் படர்ந்திருக்க கண்டால் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது குஷ்டந்தான். அந்த வெள்ளைப்படர் அதிக படராக இருந்தால் அவன் என்று இருக்கும் மேலும் அது புண்ணின் எலும்பாக இருக்கும். ஆகையால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். ஒருவனுடைய சரீரத்தின் மேல் நெருப்பு கட்டானதனால் வெளுத்து அவனுடைய வேலை நாரி போன இடத்துல சிவப்பான படர் அது வெண்மையான படர் அது உண்டானால் ஆசாரியனை பார்க்க கடவன். அந்த படரிலே மயிர் வெண்மையாக மாறி அவடம் மற்ற தோலை பார்க்கலும் பள்ளமாக இருந்தால் அது காட்டினால் எலும்பு குஷ்டம். அது அவனை தீட்டுள்ள நினைத்திருக்க கடவன். அது குஷ்டரோகம் தான். ஆசன் அதை பார்க்கிற போது படரிலே வெள்ளை மயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கலும் அது குளிர்ந்திராமல் வருகிறது என்று கண்டானால் அவனை 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாள் அவனை பார்க்க கடவன். அது தோலில் அதிகமான படர்ந்திருந்தால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ள நினைத்திருக்க கடவன். அது குஷ்டரோகம். படரானது தோலில் பெருகாமல் அவனோடு நின்று சுருங்கி இருந்ததாக அது சூட்டினால் உண்டான தழும்பு. ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். இப்போது சூட்டில் அந்த வேக்காடு ஒரு சுரிக்காகிலும் தலையிலாவது தாடியிலாவது ஒரு சொறி உண்டானால் ஆசாரியன் அதை பார்த்து அவருடைய மற்ற தோலை பார்க்கணும். பள்ளமும் நிறம் மிருதுவாக இருக்க கண்டால் ஆசாரியன் அவருடைய தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது தலைமையிலும் தாடியிலும் உண்டான சொறி குஷ்டம். ஆசாரியன் அந்த சொறி குற்றத்தை பார்க்கும் பொழுது அவருடைய மற்ற தோலை பார்க்கணும். பள்ளமாயிரும் அது கருத்து மயிர் இல்லாமல் இருக்க கண்டால் அசன் அவனை 7 நாள் அடைத்து வைத்து 7 நாளில் ஆசாரியன் அதை பார்க்க கடவன். அது சொறியிடம் எல்லாம் அதில் நேரமாக இல்லாமலும் அவருடைய மற்ற தோலை பார்க்கணும். பள்ளமாயிராமல் இருந்தால் அந்த சொறில் எடுத்தவர் மற்றும் சின்னது சிறைத்துக் கொள்ள கடவன். பின்பு ஆசாரியன் 2ஆம் தரம் அவனை 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாள் அதை பார்க்க கடவன். சொறி தோலில் இடம் கொள்ளாமலும் அவிடம் மற்ற தோலை பார்க்கலும் பள்ளம் இல்லாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் வஸ்திரங்களை துவைத்த பின் சுத்தமாக இருப்பதால் அவன் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கப்பட்டு அந்த சொறி தோலில் இடம் கொண்டானால் ஆசாரியன் அவனை பார்க்க கடவன். சொறி தோலில் இடம் கொண்டிருக்கும் இருந்தால் அப்பொழுது மயிர் நிறம் அல்லவா என்று ஆசாரியன் விசாரிக்க வேண்டியதில்லை. அவன் தீட்டு உள்ளவனை அவன் பார்வைக்கு அந்த சொறி நீங்க அது கருத்த மயிர் குலைத்ததையில் சொறி சுத்தமாயிட்டு என்று சுத்தமுள்ளவன் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன்.
ஒரு புருஷனுக்காக ஸ்திரீக்காக அவர்கள் சரீரத்திலே வெள்ளை புள்ளிகள் உண்டாயிருந்தால் ஆசாரியன் பார்க்க கடவன். அவர்கள் சரீரத்திலும் அங்கின வெள்ளை புள்ளிகள் இருந்தால் அது தோலில் எழும்புகிற வெள்ளை தோல், அவர்கள் சுத்தமுள்ளவர்கள். அவனுடைய தலைமயிர் இந்த மொட்டையாக அவன் சுத்தமாக இருந்தால், அவருடைய முன்னும் தலைமயிர் இருந்தால் அவன் அரை மொட்டையன். அவன் சுத்தமாக இருக்கிறவன் மட்டை தலையானாவது அரை மொட்டையிலாவது சிவப்பு கலந்து வெண்மையான படல் உண்டானால் அது எழும்புகிற புஷ்டம். ஆசாரியன் அவனை பார்க்க கடவன். அவனுடைய மொட்டை தலையில் அரை மொட்டையிலாவது மற்ற அங்கிகளின் மேல் உண்டாகும் குற்றத்தை போல சிவப்பு கலந்த வெண்மையான தாடி இருக்க வேண்டாம். அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டுள்ளவன். ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்கப்படவன். அவன் வியாதி அவன் தலையில் இருக்கிறது. இந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வசனங்கள் தன் தலையை மூடாதவனாக இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருந்திருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவன் என்று எண்ணப்பட கடவன். அவன் தீட்டு உள்ளவனே ஆகையால் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறமே இருக்க வேண்டும். ஆட்டுமேர் வசரத்தா பஞ்சல் வசரத்தா பஞ்சல் அல்லது ஆட்டுமேர் உடையிலாவது ஒரு தொழிலாவது தொழில் செய்து எந்த வித வஸ்துவிலாவது குஷ்டதோஷம் என்று வஸ்திரதாவது தொழிலாவது பாரனாவது உடையிலாவது தொழிலினால் செய்து எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டரோகம் பச்சையாவது சிவப்பாவது காணப்படால் அது குஷ்டமாக இருக்கும். அதை ஆசாரியர் காண்பிக்க வேண்டும். ஆசனத்தை பார்த்து 7 நாள் எடுத்து வைத்து 7 நாளில் அதை பார்க்க கடவன். வஸ்திரத்திலாவது பாலிலாவது உடையிலாவது தொல்லாது செய்தால் அது எல்லா வஸ்துக்களிலும் ஆகப்பட்டவர்கள் அது அறிகிற குஷ்டம், அது தீட்டாக இருக்கும். அந்த தோஷம் இருக்கிற ஆட்டு மேலும் பஞ்சு நுள்ளி செய்த வஸ்திரத்தையும் பாவையும் தோலினால் செய்த எந்தவித வஸ்தையும் சுட்டிருக்கக்கூடாது, அது அறிகிற குஷ்டம். அக்னி சுட்டிருக்கப்படும் வஸ்திரத்தின் பாயிலாவது உடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வசலாவது அந்த தோஷம் அதிகப்படவில்லை என்று ஆசாரியன் கண்டார். அப்பொழுது ஆசாரியன் அதை கழுவ சொல்லி 2ஆம் தரம் 7 நாள் அடைத்து வைத்து அது கழுவப்பட்ட பின்பு அதை பார்க்க கடவன். அந்த தோஷம் அதிகப்பட்டிருந்தாலும் அது நிறம் மாறாதிருந்தால் தீட்டாக இருக்கும். அக்னியில் அதை சுட்டிருக்க வேண்டும் என்று வஸ்திரத்தின் உட்புறத்தில் வெளிப்புறத்தில் ஒரு அரிக்கும் கழுவப்பட்ட பின்பு அது குறுகிறது என்று ஆசாரியன் கொண்டார்கள். அது வஸ்திரம் இதலாவது தோலினாலாவது பாவிலாத உடையிலாவது இரத்தப்படிக்கு எடுத்துப்பட வேண்டும். அது இன்னும் வஸ்திரத்திலாவது பாவிலாவது உடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்திலாவது காணப்பட்டால் அது படர்கிற தோஷம் ஆகையால் அது உள்ளதை அக்னியில் சுட்டரிக்க வேண்டும். வஸ்திரத்தின் பாவிலாவது உடையிலாவது தோல் எந்தவித வஸ்திலாவது கழுவப்பட்ட பின் அந்த தோஷம் அதை விட்டு போயிட்டு ஆனால் 2ஆம் தரம் கழுவப்பட வேண்டும். அப்படி சுத்தமாக இருக்கும். ஆட்டுமயிராவிலும் பஞ்சு நூலாவிலும் செய்த வஸ்திரத்தையாவிலும் பாவையாவது உடையாவது தோலினால் எந்தவித வஸ்துவாவது சுத்தம் என்று திட்டென்று திருக்கிறதற்கு அதனுடைய குஷ்டதோஷத்தை அடுத்து பிரமாணம் இது வேண்டாம். அதிகாரம் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பு நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால் அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். அதன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் வியாதியை சுத்தமாக கண்டால் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்கு உயிரோடு சுத்தம் 2 குருவிகளையும் எதிர்கட்டைகளையும் சோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் சொல்லி உயிருள்ள குருவியும் எதிர்கட்டையும் சோப்பையும் சோப்பையும் எடுத்து இவைகளை உயிருள்ள குருவியும் ஊற்றினோர் கொல்லப்பட்ட குருவியின் ரத்தத்தில் துவைத்து குஷ்டம் சுத்திகரிக்கப்படுகிறவன் எழுதல் தெளித்து அவரை சுத்தம் பண்ணி உயிருள்ள ஒரு குருவியை வெளியிலே விட்டு விடலாம். சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களை துவைத்து தன் மயிர் முழுவதையும் சிறைத்து தான் சுத்தமாகும்படி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பழத்திலே தன் கூடாரத்துக்கு புறம்பே 7 நாள் தங்கி 7ஆம் நாளில் தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிறைத்து தன் வஸ்திரங்களை துவைத்து ஜலத்தினால் ஸ்நானம் பண்ண வேண்டும். அப்பொழுது சுத்தமாயிருப்பான். 8ஆம் நாளிலே அவன் பழுதட்ட 2 ஆட்டுக்குட்டிகளை ஒரு வயதான பழுதட்ட ஒரு ஆட்டுக்குட்டிகளை பலிக்காக எண்ணெயில் பேசுகிற ஒரு மரக்கால் 10 பங்காகிய மெல்லிய மாவையும் ஆளாக்கு எண்ணெயும் கொண்டு வர கடவன். சுத்திகரிக்கிற ஆசாரியன் சுத்திகரிக்கப்படும் விருந்திலையும் வஸ்துகளையும் அதற்கு கூட வைத்து கத்துடைய சுதந்திரத்த கடவன். பின்பு ஆசாரியன் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதையும் அந்த ஆளாக்கு எண்ணெயும் குற்றமில்லா வழியாக கொண்டு வந்து கத்தருடைய சந்ததியில் அசுவாட்டும் வழியாக அசுவாட்டி அவர் நிவாரணையும் சர்வாங்க தவறுகளையும் பட்டு வருஷத்தில் அந்த ஆட்டுக்குட்டியை கொல்ல கடவன். குற்ற நிவாரண பலிக்காக பலி ஆசாரியனுக்குரியது, அது மகா பரிசுத்தமாகும். அந்த குற்ற நிவாரண பலியின் ரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுவன். வலது காதல் பெருவெல்லும் அவன் வலதுகையின் பெருவெல்லும் வலதுகையின் பெருவெல்லும் பூச கடவன். பின்பு ஆசாரியன் இந்த ஆளாக்கு எண்ணெயில் கொஞ்சம் தண்ணி எடுத்து கையில் வார்த்து தன் எடுத்து கையில் எண்ணெயில் தன் அது கையில் விரலை துவைத்து தன் விரலை எழுதுகிற அந்த எண்ணெயில் எடுத்து கத்துடைய சந்தை தெளித்து தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படும். வலது கால் மடையில் தன் வலதுகையின் பெருவெல்லும் வலது காலின் பெருவெல்லும் முந்திப்பு இருக்கிற குற்றநாள் படி ரத்தத்து மேல் பூசி தன் உள்ளங்கால் இருக்கிற மீதியான எண்ணெயை சுத்திகரிக்கிறவன் தலையிலே பார்த்து கத்துடைய சந்தை அவனுக்காக பாவம் நிறுத்தி செய்ய கடவன். ஆசாரியம் பாவம் நிவாரணப்பலியை செலுத்தி சுத்திகரிக்கப்பட்டவன் தீட்டு அவனுக்கு பாவம் நிறுத்தி செய்து பின்பு சர்வாங்க தகனவை சென்று சர்வாங்க தகன பலியும் போஜன பலியும் பலிபடத்தின் வைத்து அவனுக்காக பாவம் நிறுத்தி செய்ய கடவன். அப்பொழுது அவன் சுத்தமாயிருப்பான். அவனை மாத்திரம் செய்ய திராணியற்ற தருத்தன் இருந்தால் அவன் தன் பாவம் நிறுத்தி கொண்டு அசிவாட்டும் கோட்டை வரவில்லை ஒரு ஆட்டுக்குட்டியும் போஜன பலி எண்ணெயிலே
சின்ன ஒரு மரக்கால் மெல்லிய மாவில் 10 ஒரு பங்கு ஆளாக்கி எண்ணெய் அணைக்கு தக்கபடி 2 காட்டுப்புறாக்களை 2 புறா குஞ்சுகளை அது 2 பாவன் பலியாகவும் 1 தருவாங்க தப்படியாக செலுத்தும்படியாக வாங்கி தான் சுத்திகரிக்கப்படி 8ஆம் நாளில் ஆசிரியர் கூடார வாசலில் கட்டுரை சேர்ந்து ஆசாரியர்களுக்கு கொண்டு வரவாங்க. அப்பொழுது ஆசாரியம் குட்டினவன் ஒரு ஆட்டுக்குட்டியையும் அந்த ஆளாக்கு எண்ணெயும் வாங்கி கட்டுரை ஆசைவாட்டும் போது பள்ளி ஆசைவாட்டி குட்டினவனை பலிக்கான அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு குட்டினவன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சுத்திக்கப்படுகிற வலது காதல் படல் வலது கையின் பெருவலும் வலது காலின் பெருவலும் பூசி அந்த எண்ணெயில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகையில் பார்த்து தன் எடுத்துகையில் எண்ணெயில் தன் வலது துவைத்து கட்டுரை எழுதுறம் தெளித்து தன் உள்ளங்கையில் இருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுவது வலது காதல் படலும் வலது கையின் பெருவலும் வலது கையின் நிவாரணப்பில் இருந்த போது இடத்து மேல் பூசி தன் உள்ளங்கையில் இருக்கிற மற்ற எண்ணெயை சுத்திகரிக்கப்படும் தலையின் மேல் அவனுக்கு கர்த்தருடைய சந்நிதி பாவத்தை செய்யும்படி தடவி பின்பு அவன் தன் திராணிக்கும் தகுதிக்கும் தக்கதாக காட்டுப்புறாக்களை அது பிராகுத்துகளையாவது கொண்டு வந்து அவைகளில் ஒன்றை பாவனை பண்ணி மற்றொன்று சர்வகத பண்ணி போதனை பள்ளியோட கூட செலுத்தி இப்படி ஆசாரியன் சுத்திகப்பட்டவனாக கர்த்தருடைய சந்நிதியில் பாவனை செய்ய கடவன். தன் சுத்திகரிப்பு வேண்டியவர்களை சம்பாதிக்கக்கூடாது. குஷ்டரோகியை குறித்து பிரமாணம் இதுவே என்றார். பின்னுங்கள் திருமோசம் ஆரோன் நோக்கி நான் உங்களுக்கு காணியாட்சிகளையும் உங்களுக்கு காணியாட்சியை கொடுக்கும் கானான் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்த பின் உங்கள் காணியாட்சி தேசத்தில் ஒரு வீட்டிலே தோஷத்தை நான் வர பண்ணினால் அந்த வீட்டுக்குடையவன் வந்து வீட்டிலே தோஷம் பார்த்து தோன்றுகிறது என்று ஆசாரியனுக்கு அறிவிக்கப்படவன். ஒரு வீட்டுள்ள யாவும் திட்டப்படாதபடி ஆசாரியன் தோஷத்தை பார்க்க போகும் முன்னே வீட்டை ஒழித்து வைக்கும்படி சொல்லி பின்பு வீட்டை பார்க்கும்படி போய் அந்த தோஷம் இருக்கிற இடத்தை பார்க்க கடவன். அப்பொழுது வீட்டு சுவர்களிலே கொஞ்சம் பச்சை கொஞ்சம் சிவப்புமான பழி விழுந்திருந்து அவளை மற்ற சுவரை பார்க்கலும் பள்ளமாக இருக்க கண்டால் ஆசாரியன் வீட்டையாவது வீட்டை விட்டு புறப்பட்டு அபியாசப்படி வந்து வீட்டை 7 நாள் அடைத்து விட்டு 7ஆம் நாள் திரும்ப போய் வந்து வீட்டு சூழல் படந்து கண்டால் தோஷம் இருக்க அவிடத்தை கல்லுகளை பெயர்க்கவும் ரொம்ப அசுத்தமான ஒரு இடத்துல போடும். அவன் கட்டளையிட்டு வீட்டை உள்ளே சுற்றிலும் செதுக்கி சொல்லி சிறிது போட்ட மண்ணை பட்டணத்துக்கு புறமே அசுத்தமான ஒரு இடத்துல கொட்டவும் வேறு கல்லுகளை எடுத்து வைத்து அந்த கல்லுகளுக்கு பதிலாக கட்டி வேறு சாந்தை எடுத்து வீட்டை பூசவும் கட்டிடுவானாக. கல்லுகளை பெயர்த்து வீட்டை செதுக்கி நலமாய் பூசவும் அந்த திரும்பப்பட்டால் வந்தனால் ஆசிரியன் போய் பார்க்க கடவன். தோசம் வீட்டில் பறந்ததனால் அது வீட்டை அடிக்கிற குஷ்டம் அது தீட்டாக ஆகையால் வீடு முழுவதையும் அடித்து என் கல்லுகளையும் மரங்களையும் எடுத்து எல்லாவற்றையும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான இடத்துல கொண்டு போக வேண்டும். வீடு அடைக்கப்பட்டிருக்கும் நாட்களில் அதற்கு பிரவேசிக்கிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அந்த வீட்டிலே படுத்தவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன். அந்த வீட்டிலே சாப்பிட்டவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன். ஆசான் திரும்ப வந்து வீடு பசப்பட வீட்டில் அந்த தோசம் படவில்லை என்று காணப்படவில்லை. தோசை நிவர்த்தியானபடியால் ஆசான் அந்த வீட்டை சுத்தம் என்று இருக்க கடவுள். அப்பொழுது வீட்டிற்கு தோஷங்கள் கழிக்க 2 குருவிகளுக்கு அது கட்டைகளை சோப்பின் விடுத்து ஒரு குருவியை மண்டபத்தில் உள்ள ஊற்றின் மேல் கொண்டு எதிர்கட்டைகளையும் சோப்பின் நுரை உயிருள்ள குருவிகளையும் எடுத்து இவைகளை கொல்லப்பட வேண்டும். குருவியின் இரத்தத்தில் ஊற்றி நீரிலும் துவைத்து வீட்டின் மேல் 7 தரம் தெளித்து குருவியின் ரத்தத்தினாலும் ஊற்றினாலும் உயிருள்ள குருவினாலும் எதிர்கட்டினாலும் சோப்பினால் வீட்டில் தோசைவிட்டு உயிருள்ள குருவியை பட்டணத்துக்கு புறமே வெளியிலே விட்டு இப்படியே வீட்டிற்கு சுத்தம் செய்ய கடவுள். அப்பொழுது அது சுத்தமாக இருக்கும். இது சகலவித குஷ்டரோகத்துக்கும் சொரிக்கும் வஸ்திர குஷ்டத்துக்கும் வீட்டு குஷ்டத்துக்கும் தடுப்புக்கும் மதுளுக்கும் வெள்ளைப்படருக்கும் அடுத்த பிரமாணம். குஷ்டம் எப்பொழுது தீட்டுள்ளது என்று அப்பொழுது தீட்டில்லாதது என்று தெரிவிப்பதற்கு குஷ்டரோகத்துக்கு அடுத்த பிரமாணம் இதுவே என்றார். அதிகாரம் 15. இன்னும் கர்த்தர் மோசே ஆரோனை நோக்கி சொல்ல வேண்டியது என்றால் ஒருவனுக்கு பிரமை உண்டானால் அவன் பிரமத்தில் தீட்டானவன் அவனுடைய மாம்சத்தோட பிரமையை அவன் விட்டு கொண்டிருந்தாலும் அவன் பிரமையை அடைப்பட்டிருந்தாலும் அது அவனுக்கு தீட்டு உண்டாகும். பிரமை உள்ளவன் படிக்கிற எந்த படுகையும் தீட்டாகும். அவன் இந்த உட்கார்கிறவன் தீட்டாகும். அவன் படுகையில் தொடுகிறவன் தன் வசனங்களை துவைத்து தண்ணீரில் முழுக்கப்படுவன். சாயங்காலம் மட்டும் அவன் தீட்டுப்பட்டிருப்பான். பிரமை உள்ளவன் உட்கார்ந்திருக்கும் தன் வசனங்களை துவைத்து தண்ணீர் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். பிரமை உள்ளவன் சரீரத்தை தொடுகிறவன் உன் வஸ்திரங்களை துவைத்து தண்ணீர் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. பிரமை உள்ளவன் சுத்தமாக இருக்கிற ஒருவன் மேல் துப்பினால் அவன் தன் வஸ்திரங்களை துவைத்து தண்ணீர் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. பிரமை உள்ளவன் ஏறும் எந்த சேனமும் தீட்டாயிருக்கும். அவனுக்கு கீழிருந்த எதையாகலும் தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அதை எடுத்துக்கொண்டு போகிறவன் தன் வஸ்திரங்களை துவைத்து தண்ணீர் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். பிரமை உள்ளவன் தன் கைகளை தண்ணீரில் கழுவாமல் ஒருவனை தொட்டால் அவன் தன் வஸ்திரங்களை துவைத்து தண்ணீர் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். பிரமை உள்ளவன் மண்பாண்டம் உடைக்கப்படவும் மண் எல்லாம் தண்ணீர் கழுவப்பட வேண்டும். பிரமை உள்ளவன் தன் பிரமையை தன் சுத்திகரிப்புக்கு என்று 7 நாள் எண்ணிக்கொண்டு தன் வஸ்திரங்களை துவைத்து தன் தேவத்தை
ஊற்றில் கழுவப்படும் அப்புறம் சுத்தமாக இருப்பான். 8ஆம் நாளில் அவர் 2 காட்டுப்படங்களை அவர் 2 பிராக்கங்களை ஆசிப்பு கூட கத்துடைய சந்தையை கொண்டு வந்து ஆசாரியத்துக்கு கொண்டு வர கொடுக்க கடவுள். ஆசாரியன் அவைகள் ஒன்றை பாவனவில்லை மற்றொன்றை சர்வகதவில்லை. அவனுக்கு கத்துடைய சந்நிதியில் அவன் பிரமியது நிமித்தம் பாவ நிறுத்தி செய்ய வேண்டும். ஒருவன் இருந்து இருந்திரியம் கழிந்ததுண்டால் அவன் தண்ணீர் முழுக வேண்டும். சாயங்காலம் மட்டும் அவன் தீட்டுப்பட்டிருப்பானாக. கலந்த இந்திரியம் என்ற வஸ்திரத்தோடு வஸ்திரமும் தோலும் தண்ணீரில் கழுவப்பட்டு சாயங்காலம் மட்டும் தீட்டாக இருப்பதற்காக இந்திரியங்கள் சிறியப்படுத்திக் கொண்டிருந்தால் இருவரும் தண்ணீர் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பார்களாக. சோதக ஸ்ரீ தன் சரீரத்தில் உதரத்தி நிமிடம் 7 நாள் விளக்காத்தில் இருக்க கடவுள் அவரை தொடுகிறவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டாங்க. அவன் விளக்காக இருக்கையில் எதன் மேல் படுத்துக் கொள்கிறாளோ அதன் மேல் உட்காருகிறாளோ அதெல்லாம் தீட்டாக இருக்கும். ஒரு படுகையில் தொடுகிற இவன் தன் வஸ்திரங்களை துவைத்து தண்ணீர் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. அவளுக்கு அந்த மனையை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை துவைத்து தண்ணீர் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. அவள் படுகையின் மேலாக உட்கார்ந்து மலையின் மேலாக இருந்து எரியாக தொட்டு சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. ஒருவன் அவளுடைய படுத்து கொண்டது அவன் தீட்டு அவன் மேல் உண்டானான். அவன் 7 நாள் தீட்டாக இருப்பானாக. அவன் படுகிற படுகை தீட்டாகட்டும். ஒரு ஸ்திரீ விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவருடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தால் அல்லது இந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தார். அது உலகத்தின் நாட்கள் இதுபோல் அவன் தீட்டாக இருப்பாள். அந்த நாட்கள் எல்லாம் அவன் படுக்கும் எந்த படுக்கையும் அவள் விலகத்தின் படுகை போல் அவளுக்கு தீட்டாக இருக்கும். உட்கார்ந்து அம்மனையும் அவருடைய விலகத்தின் தட்டையை போலவே தீட்டை போலவே தீட்டாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களை தொடுகிற இவனும் தன் வஸ்திரங்களையும் துவைத்து தண்ணீர் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. அவன் தன் உதிர உடல் நின்று சுத்தமானது 7 நாள் என்று அதன் மேல் சுத்தமாக இருப்பான். 8 நாளில் 2 காட்டுப்படும் 2 குஞ்சுகளாக ஆசிரியர் குடாவாசல் ஆசாரம் எடுத்து கொண்டு வர கடவன். ஆசிரியர்கள் ஒன்றை பாவனவனுக்கு மற்றொன்றை சர்வாங்கதமணியாக அவளுக்கு காத்திருக்கும் சன்னதியில் அவருடைய உதிர நிமித்தம் பாவனை செய்ய கடவன். இது முதல் தங்கள் நடுவில் இருக்கிற இனவாசனத்தில் தங்கள் தீட்டுகளால் சாகாத பிரச்சனைகள் அவர்கள் கொடுத்து அவர்களை விலக்கி வைக்க கடவுள்கள். பிரியமுள்ளவனுக்கு இந்த பிரமியமுள்ளவனுக்கும் இந்திய கழிவினால் தீட்டுள்ளவனும் சோதக தலைவனுக்கும் பிரமியுள்ள புருஷனுக்கு தீட்டாக இருக்கிறவருடைய படுத்துக் கொண்டவனுக்கும் ஏற்ற பிரமாணம் இதுவே என்றார். இந்த வேலையில் கூட இவன் நம்மோடு இருப்பாராக. வேத வாசி பண்ணி செபிப்பான். ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆசிரியர் கருவிகளுக்கு ஐஸ்வத்திரம் இது எங்களுக்குள்ளே வல்லமையாக கிரியேஷன் தொடர்ந்து நீர் எங்களுக்கு பிரமாணங்களை போதித்திருக்கிறேன். நாமமயப்படட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதனால் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அடித்து காட்டுகிறோம், ஆமென்.